மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நெருங்கியவர்களின் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனவேதனையை தேடி கொடுத்தது. நீங்கள் யாரையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் முக்கியமான நபர்கள் என்று உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அனைவருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தினீர்களோ அவர்களாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்தது. வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் சனியின் பார்வையோ அல்லது செவ்வாயின் சேர்க்கையோ இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர், துணையோ அல்லது இரத்த பந்தமோ உங்களை மிகவும் கொச்சைப்படுத்தி அல்லது உங்களுடைய பலவீனத்தை குத்தி காட்டியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பேசியிருப்பார். இருந்தாலும் இந்த ஒரு நபர் என்னிடம் இப்படி பேசுவார், நான் எல்லா விதமான ரகசியங்களையும் இவரிடம் மட்டுமே கூறியிருந்தேன், இவரே என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டாரே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்பொழுது பெரிய விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும் அல்லது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கவும் செய்யலாம். ஆனா அந்த வார்த்தைகள் உங்களுடைய நெஞ்சில் ஈட்டி போல பாய ஆரம்பித்திருக்கும். இவங்களுக்காகவா நாம் இவ்வளவு உழைத்தோம் என்ற சலிப்பு மிதுனம் ராசியினருக்குள் நிச்சயமாக ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய மனதையும் உங்களுடைய கவலைகளையும் வாட்டி வதைத்து கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வார்த்தைகளின் வீரியம் தற்காலிக கிரக பயிற்சியால் நடப்பதுதான். இருந்தாலுமே அந்த வேதனையான வார்த்தைகளை மனதில் போட்டு வளர்க்காமல் இறை வழிபாட்டிலும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியிலும் கவனத்தை உங்களுக்கு திருப்புவதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைதியை நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த ஒரு அமைதியை நீங்கள் நிலைநாட்டினால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும். இல்லை என்றால் வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் உங்களால முன்னேற முடியாது என்பதை நீங்கள் மனதிற்குள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே மாதிரி மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருவர் கூறிய அந்த வார்த்தைகளும் அவங்க மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்திய விஷயங்களும் இன்னமும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அந்த வார்த்தை கோபத்திலே கூறப்பட்டிருந்தாலுமே அதனுடைய தாக்கங்கள் நீண்ட நாள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். மிதுனம் ராசிக்காரங்க வெளியில் சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள உணர்ச்சிகளை அதிகமாக உணரக்கூடிய நபர்கள். யார் எப்படி நம்மளிடம் பழகுகிறார்கள், முன்னாடி எப்படி இருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நம்மளை எப்படி பார்த்துக் கொள்கிறார்கள் என்ற அனைத்தையும் மனதிற்குள் போட்டு குழப்பக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய உறவுகள் தற்காலிகமாக விலகிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. சிறிய கருத்து வேறுபாடு அல்லது தகவல் குழப்பம் காரணமாக சில உறவுகள் தற்காலிகமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருக்கலாம். பேசாமல் இருந்த நாட்கள், தொடர்பு குறைந்த காலங்கள் அல்லது குடும்ப நிகழ்வுகளில் பங்கேற்காத சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அந்த இன்னமும் உங்களுடைய உறவுகளையும் உங்களுடைய நெருக்கமான நண்பர்களையோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை கூட இது நிச்சயமா இன்னும் காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். ஆனால் இவை நிரந்தரமான ஒரு பிரிவாக இல்லாமல் தற்காலிக சோதனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். கோச்சாரத்தில் சூரியன் அல்லது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களின் நெருங்கிய உறவுகளும் அல்லது நண்பர்கள் உங்களிடம் இருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக தற்காலிகமாக தூர விலகி சென்ற ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. நீங்கள் கூப்பிட்டாலும் வராத ஒரு மௌன சூழலை அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடைபிடிக்கலாம். இது உங்களுக்கு ஏதோ தனிமைப்படுத்தப்பட்டது போன்ற ஒரு பயத்தை இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனாலுமே இந்த தற்காலிகமான பிரிவு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீக பலத்தை வளர்ப்பதற்கும் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கும் இயற்கை கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏன் தெரியுமா? உங்க கூட உண்மையாக பழகக்கூடிய நபர்கள் யார், உங்களிடம் பொய்யாக பழகக்கூடிய நபர்கள் யார் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதுதான் மிகப்பெரிய உண்மை. காலம் மாறும்போது விலகிய உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும். ஆனால் அந்த ஒரு உறவுகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் தான் இருப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். எதையும் சமாளிக்கும் மனோபலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகிறது. அந்த மனோபலத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போகக்கூடிய ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எங்கோ சென்று விடுவீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய
குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் அவர்கள் அனைவரின் இடத்திலும் ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவுமே கெட்டு போய்விடாது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு விட்டு கொடுங்க. உங்களுடைய சொந்த உரிமைகளை நீங்கள் விட்டு கொடுப்பது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். எனவே முடிந்த அளவுக்கு இந்த விட்டு கொடுத்தல் உங்களுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து நீங்கள் வாக்குறுதிகள் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். உணவு விஷயங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். காப்பீடு சார்ந்த துறைகளில் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வர்த்தக பணிகளில் விவேகத்துடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்களில் நல்ல விதமான விஷயங்களையும் நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்துல ஒரு மரியாதை உயரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது பிறந்துவிட்டது என்று தான் கூற வேண்டும். சமூகத்திலும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியிலும் நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலும் உங்களுடைய குடும்பத்தின் அந்தஸ்தும் கௌரவமும் பல மடங்கு உயரும்படியான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். உங்களின் நாணயம், நேர்மை மற்றும் பொதுநல காரியங்களுக்காக உங்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் இப்பொழுது கிடைத்து வாழ்க்கைக்குள்ள இன்னும் முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாகவும் நிச்சயமாக நீங்கள் வளர்ந்து விடுவீர்கள். இதுவரை உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்கள் கூட இப்போது உங்களுடைய வாசலில் வந்து உங்களுடைய ஆலோசனைகளுக்காக காத்திருக்கும் ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவாக்கும். உங்கள் வம்சத்தின் பெருமை உயரும்படியான சுப நிகழ்வுகள் உங்களுடைய இல்லத்தில் இப்பொழுது அரங்கேற்றப்படும். அந்த இல்லத்தின் சுப நிகழ்வுகளால் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு தனி பெயரும் ஒரு மரியாதையும் இதனால தான் கிடைக்கப் போகிறது. குடும்பத்தின் பெயர மதிப்பும் சமூகத்தில் உயரக்கூடிய காலம் இதுவாக இருப்பதால் உங்களுடைய செயல்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் சாதனைகள் பலரினாலும் இந்த ஒரு நேரத்துல ஒரு பாராட்டை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். இதுவரை அமைதியாக இருந்த குடும்பம் இனி நல்ல ஒரு பெயரால் பேசப்பட்டு வரும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் மரியாதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவோ ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்துல நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். உறவுகளில் இருந்த சந்தேகங்கள் மற்றும் தயக்கங்கள் அனைத்தும் குறைந்துவிடும். முக்கியமா வாழ்க்கை துணைகளுக்கு இடையே தேவையில்லாமல் இருந்த சந்தேகங்கள், தேவையில்லாமல் இருந்த குளறுபடிகள் அனைத்திற்கும் தீரக்கூடிய நல்ல ஒரு நேரம், நல்ல ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. ஒருவர் நம்பும் மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். மிதுனம் ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமானது தொடர்பும் புரிதலும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். இவை இரண்டும் மேம்படுவதால் உறவுகள் இப்பொழுது வலுப்படைந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். குடும்பத்திலும் நண்பர்களிடம் நம்பிக்கை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலை பெற்று நல்ல நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். தொடர் ஏமாற்றங்களால் உங்களுடைய சுயத்திறமையின் மீதே உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவிநாயம், தாழ்வு மனப்பான்மை இப்போது முற்றிலும் நீங்கி என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. அது பிறக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.